Today, part of a topper series, நம்மளோட டாப்பர் கவிதா வித் கம்யூனல் ரேங்க் 449. அவங்க வந்து நம்ம கிட்ட அவங்களோட சக்ஸஸ் ஜேர்னி ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஸோ ஓவர் டு கவிதா. நீங்க யூ கேன் லிசன் டு ஹர் ஜேர்னி ஃபுல்லி அண்ட் கடைசியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஆஸ்கர், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எஸ் கவிதா. மேம் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வீடியோ மேம். எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஜஸ்ட் நான் வந்துட்டு ஆக்சுவலி காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் இந்த கொரோனா டைம்ல வந்துட்டு பாப்பா பிறக்கவும் என்னால ஒர்க் கண்டினியூ பண்ண முடியல. லைக் க்ரீச்ல விட்டுட்டு ஒர்க் போகணுமா அப்படிங்கிறப்ப ஒர்க் ரிசைன் பண்ணிட்டேன். ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் டைம்ல இருக்கப்போ சும்மா ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கப்போ உங்க வீடியோ ஒன்று அந்த அந்த டைம் மேனேஜ் பண்றதுக்கு சும்மா யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கப்போ உங்க வீடியோ ஒன்று பார்த்தேன். அப்ப வந்துட்டு அந்த ஒரு ஸ்பார்க் எப்படி கிடைச்சதுன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேர்டு நீங்க யூஸ் பண்ணீங்க. அது வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தாட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி தோணும் யூபிஎஸ்சி படிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் சும்மா தோணும். பட் ஆனா அதுக்குள்ள போனது இல்ல. நல்ல காலேஜ்ல படிச்சு நல்ல ஒர்க் நல்ல சேலரி இருக்கப்போ இந்த தாட் வரல. ஓகே செட்டில்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். சரி ஓகே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நவம்பர் எண்டுல ஜாயின் பண்ணேன். டிசம்பர்ல இருந்து கிளாஸஸ் இருந்துச்சு. அப்ப பாப்பாக்கு ஒரு 9 மந்த்ஸ் இருக்கும். அப்பதான் நாங்க வந்துட்டு ஷிஃப்ட் ஆனோம். லைக் இன்லா வீட்டுக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். மேக்ஸிமம் வந்துட்டு பெங்களூர் ஆஃப்டர் மேரேஜ் பெங்களூர்ல இருந்தோம். 2 பேருமே ஒர்க்கிங்ல இருந்தோம். அப்புறம் 2 பேருமே ரிசைன் பண்ணிட்டோம். ஹஸ்பண்டும் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஃப்ரம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அதே மாதிரி நானும் ஜீரோல இருந்து மறுபடியும் எல்லா ஒர்க் போற ஐடியா இல்ல. அவருக்கு இங்க பிசினஸ் செட்டில் ஆகுது அப்படிங்கிறப்போ ஸோ எகெயின் இங்க வந்துட்டு ஜான்வரியில தான் ஃபுல்லா கிளாஸஸ் கவனிக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிட்டாங்க ஒரு 15-20 டேஸ். அப்ப வந்துட்டு மறுபடியும் படிக்க முடியல. சரி ஓகே நம்மளுக்கு இது எப்படி ஃபேமிலியில மேனேஜ் பண்ணிட்டு படிப்போம் அப்படின்னு தெரியல அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. கரெக்டா நோட்டிபிகேஷன் வரவும் கிளாஸஸ் கண்டினியூஸா இருக்கவும் அந்த ஒரு இன்சைட் கிடைச்சது. லைக் கண்டினியூஸா நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப கிளாஸ் இருந்துச்சுன்னா எனக்கு எப்படின்னா சுச்சுவேஷனா கிளாஸ் இருந்துச்சுன்னா பாப்பா பாத்துக்குவாங்க. கிளாஸ் இல்லங்கிற டைம் நான் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பை காட்ஸ் கிரேஸ் அப்போ உடனே நோட்டிபிகேஷன் வரும். நமக்கு பேக் டு பேக் கிளாஸஸ் இருக்கும்ல. காலையில 5 o'clock இருக்கும், 5 to 8 இருக்கும். மறுபடியும் 9க்கு லாகின் பண்ணா 12 வரைக்கும் இருக்கும். மறுபடியும் 1க்கு லாகின் பண்ணா 5 வரைக்கும் இருக்கும். மறுபடியும் 6 o'clock ஆப்டிடியூட் கிளாஸஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ ஒரு கண்டினியூஸா இருக்கப்போ கொஞ்சம் பாப்பாவையும் வீட்ல எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. நான் கிளாஸஸ் இல்லாத டைம்ல என்ன பண்ணுவேன்னா, ரெக்கார்டிங் போட்டுக்குவேன். ரெக்கார்டிங் நீங்க அனுப்புனத போட்டுட்டு ஹெட்செட் புடுங்கி விட்டுருவேன். ஸோ தட் கிளாஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி காமிச்சுட்டு நான் வந்துட்டு படிச்சுட்டு இருந்தேன். ப்ரிலிம்ஸ்க்கு வந்துட்டு நான் எதுவுமே படிக்கல. ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்கல. கிளாஸ் நோட்ஸ் மட்டும் தான். ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரைக்கும் கிளாஸ் நோட்ஸ வந்துட்டு இப்ப எங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ப பேட்ச்ல வந்துட்டு ஐஎன்எம் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் இருக்கும். 2 வீக்ஸ் முன்னாடி தான் கிளாஸ் இருந்துச்சு. அப்ப வந்துட்டு காலையில, மத்தியானம், ஈவினிங் ஃபுல்லா 3 டைம் ஐஎன்எம் இருக்கும். அப்புறம் மேத்ஸ் வந்துட்டு ஈவினிங் இருக்கும். ஒரு 1 வீக் முன்னாடி எல்லாமே கம்ப்ளீட் பண்றப்போ, ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு எப்பயுமே கிடைச்சுட்டே இருந்துச்சு. சயின்ஸ் தொடல, திருக்குறள் யூனிட் 8ல அந்த இலக்கியம் பாட்டு அதெல்லாம் எதுவுமே தொடல. நம்ம என்னடா பாதி சிலபஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டு வரல ஆக்சுவலா எப்பயுமே. ஏன்னா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு கிடைச்சிட்டே இருந்துச்சு கிளாஸ்ல இருந்து. ஆஹ் இவ்வளவுதான் படிச்சிருக்கோம் அப்படின்னு தோணல. ஓகே ஓரளவு கவர் பண்ணி அப்ப வந்துட்டு வெளி உலகம் தெரியாது. இது டிஎன்பிசினா என்ன, ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும், இவ்வளவு படிக்கணும் அந்த மாதிரி எதுவுமே ஐடியா கிடையாது ஆக்சுவலா. உண்மையா சொன்னா என்னென்ன இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட கிடையாது. ஒரு 2 இன்ஸ்டியூட் பேர் மட்டும் தான் தெரியும். மத்தபடி வேற எந்த ஒரு அந்த டிஎன்பிசி பத்தின எந்த இதுவுமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கப்போ ஒரு பயம் இல்ல. வெளியே இவ்வளவு படிச்சிருக்காங்க, அப்படிங்கிற ஒரு பயம் இல்ல. நம்ம சொல்லி கொடுத்தா நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ப்ரிலிம்ஸ் வந்துட்டு எப்படி அந்த அட்டெம்ப்ட் அப்ப லைக் ப்ரிலிம்ஸ்க்கு 1 வீக் முன்னாடி பாப்பாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்ப வந்துட்டு மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப மென்டலா கொஞ்சம் ப்ரெஷர் ஆச்சு. ஆஹ் அப்ப வந்துட்டு அதான் கிளாஸ்ல கிடைக்கிற கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஓகே இந்த டைம் நம்ம ஃபுல் எஃபர்ட் போடுறோம். ஃபுல் எஃபர்ட் போட்டு அந்த எக்ஸாம் குடுக்கலாம். இஃப் நாட் நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அட்டென்ட் பண்ண ப்ரிலிம்ஸ். ப்ரிலிம்ஸ்ல வந்துட்டு பார்டர்ல இருந்துச்சு. 148 அந்த மாதிரி 148 to 50 அந்த மாதிரி பார்டர்ல இருந்துச்சு. ஸோ
சரி ஓகே மெயின்ஸ் ஜாயின் பண்ணலாம். நான் அப்ப கூட கேட்டேன் உங்ககிட்ட, மேம் மெயின்ஸ் ஜாயின் பண்ணா அது அடுத்த இதுக்கு யூஸ் ஆகுமா? இப்ப சப்போஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரின்னு மெயின்ஸ் ஜாயின் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகவும், அப்ப உடனே குரூப் 1 வரவும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க்குக்கு போணும். ஒரு 4 இயர்ஸ் வந்துட்டு இண்டிபெண்டன்ட்டா இருந்தாச்சு. இப்ப எதாச்சும் ஃபினான்ஷியலா கேட்கணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கவும், ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க்குக்கு போணும் அப்படிங்கிறதுனால குரூப் 2 மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 1 அப்போதைக்கு எதுவுமே ரிவிஷன் கூட பண்ணல. அட்லீஸ்ட் அப்ப கிளாஸ் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போய் எழுதியிருந்தா ஓரளவு ஸ்கோர் பண்ணியிருப்போமோ அப்படின்னு எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு அந்த கில்ட் ஆச்சு. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு. ஏன்னா ஒரு 128, 130 கொஸ்டின்ஸ் கிட்ட எதுவுமே நோட்ஸ் எதுவுமே பார்க்கல. நம்ம அந்த குரூப் 2 மெயின்ஸோட மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்ஸ் அத வச்சு போடுறப்போ மேத்ஸ் அந்த மாதிரி ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துட்டு போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் மெயின்ஸ்க்கு வந்துட்டு அப்பயும் வீட்ல நிறைய இஷ்யூஸ். ப்ரிலிம்ஸ் எழுதி முடிச்சுட்டு வந்தோனே எப்படி எக்ஸாம் எழுதுனேன்னு யாரும் கேட்கல. இனிமே படிக்க தேவையில்லையா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட். அதே மாரி தான் மெயின்ஸ் முடிச்சு எழுதிட்டு வந்ததும் எக்ஸாம் எப்படி எழுதுனேன்னு கேட்டவங்கள விட, இனிமே புக் எடுக்க தேவையில்லல்ல, படிக்க தேவையில்ல. அந்த மாரி தான் அதிகமா வந்துட்டு எனக்கு அந்த இன்புட்ஸ் ஃபேமிலி சிச்சுவேஷன் அந்த மாரி தான் இருந்தது. சரி ஓகே. மெயின்ஸ் அப்ப ஃபேமிலி இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கவும், சேலம் போயிட்டு அம்மா வீட்ல இருந்து படிச்சேன். அப்ப வந்துட்டு ஃபுல் டைம் படிச்சேன். பட் நடுவுல ஹெல்த் இஷ்யூஸ் கிட் இருக்கப்போ வந்துட்டு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே பண்ண முடியாது, மாத்த முடியாது. அதனால ஹெல்த் இஷ்யூஸ் அவளுக்கு வரப்போ கரெக்ட்டா மெயின்ஸுக்கும் 1 வீக் முன்னாடி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போற மாரி ரொம்ப சிச்சுவேஷன்ஸ் அதிகமாச்சு. ஆ அம் ஸோ ஓகே மெயின்ஸ் எழுதுறோம். அப்ப வந்துட்டு டெய்லி ரைட்டிங் பிராக்டிஸ் இருக்கும். மெட்டீரியல் அனுப்புவீங்க, அத படிப்போம். அந்த ரைட்டிங் பிராக்டிஸ் வந்துட்டு இருந்துட்டே இருந்துச்சு. சரி மெயின்ஸ் அதே மாரி தான் ப்ரிலிம்ஸ் எப்படி குடுத்தோமோ, அந்த மாரி ஒரு அட்டெம்ப்ட் குடுக்கலாம். இஃப் நாட் நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தா, காட்ஸ் கிரேஸ் அப்புறம் எஃபோர்ட் 2மே சேர்ந்து கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க் யூ. அந்த வந்து ஒரு வீடியோ அந்த ஒரு ஸ்பார்க் இல்ல அப்படின்னா, மேபி இதுக்குள்ள வராமலே இருந்திருக்கலாம். அகைன் வொர்க் கன்டின்யூ பண்ணியிருக்கலாம். எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு டைம் வந்துட்டு 2 இயர்ஸ் தான் வீட்ல குடுத்தாங்க. எங்க அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க, "நீ ஒரு 2 வருஷம் படி. பாப்பா ஸ்கூல் போற வரைக்கும் படி. பாப்பா வந்துட்டு ஸ்கூல் போகுறவக்குள்ள கிளியர் பண்ணனா வேலைக்கு போ. இல்லன்னா விட்டுட்டு பெங்களூர் அகைன் உன்னோட வொர்க்குக்கு போயிடு. நான் பாப்பாவ பார்த்துக்கிறேன்." அந்த மாதிரி ஒரு 2 இயர்ஸ் தான் எனக்கு குடுத்துருந்தாங்க. பரவால்ல. ஏதோ கிளியர் ஆயிடுச்சு. நடுவுல பயம் வந்து நான் வந்துட்டு குரூப் 4க்கு இப்போ ஒரு 2 மந்த்ஸா படிக்க ஆரம்பிச்சுட்டேன். லைக் இலக்கணம் படிக்கல. வெறும் சரி யூனிட் 8க்கும் கவர் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் புக்ஸ் மட்டும் படிச்சேன். சப்போஸ் ரிசல்ட் நெகட்டிவா வந்துச்சுன்னா, நம்ம வந்துட்டு இலக்கணம் படிச்சுக்கலாம். சார் வீடியோஸ் எல்லாம் YouTubeல பார்த்தேன். ஸோ படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இலக்கணம் விட்டுட்டு யூனிட் 8 மட்டும் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு அத படிச்சேன். ஏன்னா ஒரு வொர்க் அப்படிங்கிறது ஒரு நீடா இருந்துச்சு அந்த டைம்ல. ஸோ எப்படியோ கிளியர் ஆயிடுச்சு. ஹாப்பி மேம் இப்போ. அவ்வளோதான் என்னோட ஜர்னி. ஹலோ மேம். ஆன்சர் பேப்பர்ல ஆன்சர் எழுதுற மாதிரி கடகடன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. மேம் நான் எப்பயுமே ஷெட்யூல் பண்ணிக்கணும். இப்ப கூட நானு நெக்ஸ்ட் இது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி. ஸ்கெட்யூல்ல படிச்சா எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். அதான் டேக் அவே. ஏன் கவிதா? எப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு நான் எப்பயுமே இப்போ ஒரு ட்ரெயினுக்கு போறோம், பஸ்ஸுக்கு போறோம்னா கூட ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி போய் நின்னுக்குவேன். அந்த அந்த லாஸ்ட் மினிட் பிரஷர் ஐ கான்ட் ஹேண்டில் அப்படிங்கிற மாரி இப்ப லாஸ்ட் மினிட்ல படிக்கணும், புதுசா படிக்கணும்னு நெனச்சாவே எனக்கு படிச்சது எல்லாமே மறந்து போயிடும். அதனால எப்பயுமே அது பழகிருச்சு மேம். ஹேபிட்டா பழகிருச்சு. என்ன மாதிரி. லாஸ்ட் மினிட்ல ஏதோ பண்ணணும்னு நினைச்சா அந்த வேலையை பண்ணவே வேண்டாம்னு தோணிரும். இல்லையா? அந்த ஆமா மேம். பிரஷர் அதோட ஒரு ஒரு ஜாஸ்தியாயிடும். பிரஷர் ரொம்ப அதிகமாயிடும். அதுவும் இல்லாம இப்போ பாப்பா இருக்கிறதுனால கரெக்ட்டா அவருக்கு என்ன அது தெரியுமோ லாஸ்ட் மினிட்ல தான் உடம்பு சரியில்லாம போறது, ஏதாவது ஒண்ணு ஆகும். அந்த மாரி இருக்கிறதுனால முன்னாடியே கொஞ்சம் படிச்சுட்டோம்னா, நம்ம லாஸ்ட் மினிட்ல அவளுக்கு என்ன ஆனாலும் அ நம்ம எப்படியா இருந்தாலும் நான் வந்துட்டு ஃபீடிங் கன்டின்யூ பண்ணிட்டே இருந்தேன். இப்ப வந்துட்டு ஒரு 2 மந்த் ஒரு 10 டேஸா தான் குடுக்கல ஆக்சுவலா ஃபீடிங் வந்துட்டு நான் நிறுத்தல. எனக்கு அந்த ஒரு இது எப்படியா இருந்தாலும் நான் தேவை அவளுக்கு. அப்ப அவளும் சின்ன பொண்ணு, ரொம்ப சின்ன பொண்ணு. நான் படிக்க ஆரம்பிக்கிறப்போ ஒரு 9 மந்த்ஸ் அவளுக்கு. இப்ப வந்துட்டு 3 இயர்ஸ் ஆகுது. அந்த 2 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ புரிய வைக்க முடியாது. கொஞ்சம் பெரிய கிட்டா இருந்தா புரிய வைக்கலாம். படிக்கணும் அப்படின்ட்டு. இவளுக்கு வந்துட்டு எதுவும் புரிய வைக்க முடியாது. அதனால முன்னாடியே படிச்சிடணும் அப்படிங்கிற மாரி தான் போகும். இது நீங்க இப்ப படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க டிஎன்பிசி படிக்கணும், கவர்மெண்ட் சர்வீஸ் போகணும் அப்படிலாம் நினைச்சதே இல்லையா? இல்ல எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? மேம் ஸ்கூல் எய்ம் என்ன எய்ம் அப்படின்னு சொல்லி கேட்டா கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிறது எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான். அதுக்கு ஆனா ஒரு எப்படி சொல்றது ஸ்கூல் நல்ல மார்க்ஸ், இப்ப காலேஜ் நல்ல காலேஜ் அப்படிங்கிற நான் 3 இயர்ஸ்
ஃபைனல் இயர் ஸ்டார்டிங்லேயே பிளேஸ்மெண்ட் ஆயிட்டதுனால ஃபைனல் இயருமே அட்டன் பண்ணல. ஆக்சுவலி இன்டர்ன்ஷிப் மாதிரி போட்டுறாங்க. ஸோ ஜாப் போறப்ப அந்த ஐடியா போயிடுச்சு டோட்டலா. ஓகே, நல்ல சேலரி, நல்ல பேக்கேஜ், நம்ம அப்படியே இப்படியே செட்டில் ஆயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாட் எனக்குள்ள வந்துருச்சு. அதனால அந்த ஐடியா இல்லாம இருந்துச்சு. சும்மா ஹஸ்பண்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு எய்ம் இருந்துச்சு, யூபிஎஸ்சி படிக்கணும், கலெக்டர் ஆகணும்ல எய்ம் இருந்துச்சு. அப்புறம் எங்க வீட்ல ஃபினான்ஷியலா அம்மா வீட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள். அதனால படிக்க வைக்க முடியுமா? எனக்கு இன்னொன்னு என்னன்னா, எனக்கு மைண்ட் செட் வந்துட்டு வெளிய போய் படிக்கணும். எங்கேயாவது போய் தங்கி படிக்கணும். எனக்கு தெரியல இந்த மாதிரி ஆன்லைன் சோர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எதுவுமே தெரியல. மைண்ட் செட் எப்படி இருக்கும்? எங்கேயாவது போய் இந்த சென்னை அந்த மாதிரி போய் இடத்துல தங்கி படிக்கணும். அப்பதான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஒர்க் ரிசைன் பண்ணிட்டு படிக்கணும். ஒர்க் ரிசைன் பண்ற சுச்சுவேஷன் இல்ல. அம்மா வீட்ல இருக்கப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்ல. ஸோ அந்த அந்த எய்ம வந்துட்டு அப்படியே விட்டாச்சு. அப்புறம் சரி ஓகே, ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ், நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நம்ம ஜெனரேஷன் நம்மளுக்கு அப்புறம் பாப்பா மாறும் அப்படின்னு அந்த ஒரு வேர்ட் நமக்கு வந்துட்டு ஸ்பார்க் கிடைக்கிறப்போ ஓகே, சரி ஏதாச்சும் பண்ணுவோம். எப்படியா இருந்தாலும் அது எனக்கு ஒரு ப்ரெஷர், ஆக்சுவலி டிப்ரெஷன் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இப்போ. அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல மேம். ஒரு சேலத்துல பெங்களூர்ல இருந்துட்டு இங்க வந்துட்டு நாங்க கிராமம் ரொம்ப, ஹஸ்பண்ட் வீடு வந்து ரொம்ப கிராமம். எனக்கு அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறதே ஒரு டிப்ரெஷன் மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்துட்டு ஓகே படி, அப்ப கொஞ்சம் ரிலாக்ஸாவாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ரிலாக்ஸா இருக்கணும் படிக்க ஆரம்பிச்சா. ஓகே, இப்ப கிளியர் பண்ணதும் கொஞ்சம் ஹாப்பி மேம். ஓகே. இப்போ நெறைய பேர் உங்கள மாரி நெனச்சுட்டு இருக்காங்கல்ல, ஒரு எக்ஸாம்ஸ கிளியர் பண்ணணும்னா சென்னை போகணும். யுபிஎஸ்சினா டெல்லி போகணும். அதுக்கு வந்து நெறைய 1 லேக், 2 லேக் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபினான்ஷியலாவும் நெறைய ஸ்பெண்ட் பண்ணணும். அதெல்லாம் எதுவுமே இல்ல. வீட்ல இருந்து சும்மா ஆன்லைன்ல படிச்சு பிரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்களே. இப்போ அப்படி நெனைக்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணும்? ஆம், நம்ம என்ன ஆகுறோங்கிறத வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா அந்த மைண்ட கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா வச்சுக்கணும் மேம். அது இல்லாம இங்க போனாதான் படிக்கணும். அது ஒரு இப்ப எப்படி சொல்றதுன்னா, ஒரு எக்ஸாம்பிளா கூட எடுத்துக்கலாம். இப்ப வந்துட்டு ஆன்லைன்லயே படிச்சு கிளியர் பண்றோம் அப்படிங்கிறப்போ, அது ஒரு எக்ஸாம்பிளா கூட எடுத்துக்கலாம். கிளியர் பண்ண முடியும். இப்ப வந்துட்டு வேற சாய்ஸ் இல்ல. இப்ப மதர்ஸா இருக்காங்க. இப்ப விட்டுட்டு போகறதுக்கு கொஞ்சம் சாய்ஸ் கிடையவே கிடையாது. இருக்கும். ஒரு சில ஃபேமிலில சப்போர்ட் இருக்கும். பட் எல்லா ஃபேமிலிலயும் அது கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு சொல்லணும்னா, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். நம்ம எஃபோர்ட் போடணும் மேம். எப்படின்னா, நான் சமைக்கிறப்ப ஹெட்செட் போட்டுட்டு தான் சமைப்பேன். ஏதாவது நியூஸ் அந்த மாரி கேட்டுட்டே தான் இருப்பேன். அந்த மாரி எஃபோர்ட் போடுறப்ப நமக்கும் ஒண்ணு தோணும். நம்ம எஃபோர்ட் போடுறோம். எனக்கு இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப மனசாட்சி பேசிட்டே இருக்கும். இப்ப வந்துட்டு ஃபோன் எடுத்து நோண்டுறோம். ஒரு 10 மினிட்ஸ் நோண்டுறோம் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு அப்படியே கடவுள் பார்த்துட்டு இருக்க மாரி தோணும். ஐயய்யோ! ஃபோன் நோண்டுறோமே! அப்ப படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தானே சர்வீஸ் கிடைக்கும். நமக்கு எப்படி கிடைக்கும்ன்ட்டு மூடி வச்சுருவேன் ஃபோன அப்படியே. வச்சுருவேன். ஒரு சைலன்ட்ல போட்டு வச்சுருவேன். இல்ல தூரமா கொண்டு போய் எங்கேயாவது பேக்ல போட்டு ஜிப் வச்சுருவேன். அந்த மாரி பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு எஃபோர்ட் போட்டாங்கன்னா, ஆன்லைன் சோர்ஸ்லயும் படிக்கலாம். இப்ப வேற வேற சாய்ஸ் இல்ல அப்படிங்கிறப்போ, அ அத விட இது எஃபெக்டிவா இருக்கும்னு எனக்கு எப்படின்னா, டைம் கன்சியூம் ஆகும். கிளம்பணும், போணும். அங்க போறப்ப அந்த ஒரு பிரச்சனைலாம் இருக்கும். ஆஃப்லைன் கிளாஸ் அங்க போய் தங்கணும்னா வீட்ட விட்டு இருக்கணும். ஒரு மாரல் சப்போர்ட் கிடைக்குமான்னு தெரியாது. அங்க எப்படி இருக்கும் சிச்சுவேஷன் அப்படின்னும் தெரியாது. அதனால இதுதான் எனக்கு பெட்டர் சோர்ஸா தெரிஞ்சது அப்போதைக்கு. ஓகே. நீங்க தான் ஃபர்ஸ்ட் கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயி ஃப்ரம் தி ஃபேமிலியா? இல்ல ஆல்ரெடி யாராவது ஆமா இருக்காங்க? மேம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டும் நான் தான். ஃபர்ஸ்ட் கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயி ஃப்ரம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் மேம். 2 சைடுமே இன்லாஸ் அண்ட் உங்க ஃபேமிலில நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆ கவர்ன்மெண்ட். ஆமா மேம். இன்லாஸ் சைட்லயும் யாரும் கவர்ன்மெண்ட் சர்வீஸ்ல கிடையாது. ஆ இப்போ கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு கவிதா? எப்படியும் செகண்ட் ஹாப்பியா இயர் இருக்கும். கவுன்சிலிங்ல வந்துரும். ஏதோ நல்ல சர்வீஸ் கிடைக்க போகுது. அப்ப எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் படிச்சு ஃபர்ஸ்ட் தடவ எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்ணி சர்வீஸ். ஹாப்பியா இருக்கு மேம். அது எப்படி சொல்றது? ஃபுல்லா ஹஸ்பண்ட் சப்போர்ட் ரொம்ப இருந்துச்சு மேம். எப்படி சொல்றது? அவங்களுக்காக படிக்கணும்னே நெறைய நாள் படிச்சது உண்டு. நெறையா நெறையா எப்படி சொல்றதுன்னா, எனக்கு வந்துட்டு ஆக்சுவலா ஃப்ராங்கா சொல்லணும்னா, இன்லாஸ் சைட்ல வந்துட்டு வேண்டாம். அந்த மாரி தான். அங்க சுத்தி வில்லேஜ்ல எல்லாருமே வந்துட்டு நல்ல மருமக வீட்ல இருக்கணும். நல்லா அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் செட். அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. சுத்தி இருக்கவங்க அப்படி இருக்காங்க. ஸோ அவங்க மைண்ட் செட்டும் அந்த மாரி தான் இருக்கும். பட் அவரு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. "உனக்கு என்ன பேஷனோ நீ பண்ணு. உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு. படிக்கணுமா படி." ஃபுல்லா பாப்பா லாஸ்ட் 1 மந்த் பிரிலிம்ஸ்க்கு முன்னாடிலாம் பாத்துக்கிறது, தூங்க வைக்கிறதுலருந்து அ எல்லாமே அவர் தான் பண்ணுவாரு. லாஸ்ட் 1 மந்த் சாப்பாடு ஊட்டுறது, தூங்க வைக்கிறது எல்லாமே அவர் பண்ணுவாரு. ஃபுல்லா எப்படி சொல்றது? ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. அதனால எல்லாருக்குமே ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்தப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துச்சு மேம் பயங்கரமா. இஃப் நாட் அப்படிங்கிற மாரி ஒரு பயம் இருந்துச்சு. நானு பழைய கம்பெனில கூட ரெஸ்யூம்லாம் அனுப்பிச்சு வச்சிருந்தேன் ஆக்சுவலி ஒரு பேக்கப்க்கு. சரி ஓகே. அம்மா அவ்வளவுதான் டைம் குடுத்தாங்க. முடிஞ்சிருச்சு ஒரு 2 இயர்ஸ். இப்ப ஒரு 4 இயர் வரப்போ,
3 இயர்ஸ் முடிஞ்சு இப்போ ப்ரீகேஜி சேர்த்துறப்போ நீ அப்படிதான் சொல்லியிருந்தாங்க, நீ போ ஒர்க் போ, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப எப்படி சொல்றாங்கன்னா, நீ படி, குரூப் 1 படி, நான் பாப்பா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாங்க. ஒரு கான்பிடென்ட் வந்துருச்சு. ஓகே, கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. எல்லாருமே ஹாப்பி மேம். வீட்ல எல்லாருமே ஹாப்பி ரொம்ப. நீங்க எங்கிருந்து கிளாஸஸ் படிச்சீங்க கவிதா? நீங்க ஆன்லைன் கிளாஸஸ்? வந்துட்டு ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து படிச்சேன் மேம். இன்லாஸ் வீட்ல இருந்து படிச்சேன். இல்ல மெயின்ஸ் எந்த ஏரியான்னு கேக்குறேன். கள்ளக்குறிச்சி மேம். கள்ளக்குறிச்சி. இப்போ கள்ளக்குறிச்சியில கடத்தூர். இப்பயும் இங்கதான் மேம். கள்ளக்குறிச்சியில இருந்து தான் இருக்கு. கள்ளக்குறிச்சியில இருந்து கூட படிச்சு ஆன்லைன்லயே படிச்சு பாஸ் பண்ணிடலாம். ஆமா மேம். கள்ளக்குறிச்சியில கடத்தூர் அப்படிங்கிற கிராமம் ஃபுல்லா ஃபுல்லா வீட்டு பக்கத்துல கூட எந்த வீடுமே இருக்காது. ஃபுல்லா ஃபுல்லா வில்லேஜ் சைடு தான் மேம் ஃபுல்லா அங்க இருக்கிறது. ஹவ் சிக்ஷா வாஸ் ஹெல்ப்ஃபுல்? உங்களுக்கு சிக்ஷா எவ்வளவு ஹெல்ப் பண்ணுச்சு சர்வீஸ் வாங்கறதுக்கு? நோட்ஸ் ரொம்ப இன்னொன்னு என்னன்னா, நோட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேம். நோட்ஸ் அந்த ப்ரிலிம்ஸ்க்கான நோட்ஸ், மெயின்ஸ் மெட்டீரியல் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மெயின்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டேன், கொஞ்சம் சோர்சஸ் வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கிட்டேன். பட் ப்ரிலிம்ஸ் நோட்ஸ் வந்துட்டு நமக்கு இப்ப எப்படின்னா, நான் வந்துட்டு ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் வந்துட்டு வீட்ல இருந்து படிக்க முடியாத மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால பக்கத்துல கள்ளக்குறிச்சி மெயின்ல போயிட்டு லைப்ரரியில உட்காந்து படிப்பேன் நானு. காலையில 9:00 வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9:00 கிளம்பி போனா ஈவினிங் 5:00 வர மாதிரி அந்த ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி குடுத்துட்டாரு என் ஹஸ்பண்ட். சோ நான் காலையில போயிட்டேன்னா ஈவினிங் தான் வருவேன். அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சுட்டு பாப்பா கொஞ்சம் வளர்ந்ததுனால கொஞ்சம் வீட்ல படிக்க முடியல என்னால. அப்ப வந்துட்டு எவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இப்ப நான் நோட்ஸ் எடுத்துட்டு போனேன்னா, என் நோட்ஸ வந்துட்டு அவங்க எல்லாருமே ஸ்கூல் புக்ல அங்க இருக்கவங்க எல்லாமே ஸ்கூல் புக்ல படிச்சவங்க. ஃபுல்லா வந்துட்டு அந்த இன்ஸ்டிடியூட்ஸ்ல அந்த மாதிரி ஸ்கூல் புக் பேஸ்டா நோட்ஸ் எடுத்து அப்படி இருக்கவங்க. அவங்க எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நமக்கு தெரியல அப்படிங்கிற ஆன்சர் வராது. அவங்க ஒரு 3 மந்த்ஸ்ல எப்படி இவ்ளோ நோட்ஸ் எழுதியிருக்கீங்க? 3 மந்த்ஸ்ல எப்படி நிஜமாவே இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அவங்க நோட்ஸ் ஜெராக்ஸ் கூட போட்டுருக்காங்க. அந்த மாதிரி இவ்ளோ எப்படி டீட்டெயில்டா நோட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி கேட்பாங்க மேம். அந்த ஹிஸ்டரியில இருந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்துட்டு இப்போ இன்னொன்னு என்னன்னா, ஒரு 3 மந்த்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறப்போ, அ என்னால என்ன முடியுமோ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இல்லாம, அ ஃபுல்லா முடிஞ்ச அளவு என்ன குடுக்கணுமோ, இப்ப வந்துட்டு ஐஎன்எம் லாஸ்ட் 1 வீக்ல வந்துட்டு ஐஎன்எம் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நீங்க. அப்ப வந்துட்டு நல்லாவே ஞாபகம் இருக்கு. எங்க பேட்ச்க்கு ஐஎன்எம் வந்துட்டு லாஸ்ட்டா இருக்கப்போ, காலையில இருக்கும் கிளாஸ், மத்தியானம் இருக்கும், ஈவினிங் இருக்கும். ஸோ அந்த நோட்ஸ் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டா இருந்துச்சு. நான் இப்ப எக்ஸாம்க்கு 1 வீக் முன்னாடி ஒரு 7 டேஸ் வந்துட்டு நோட்ஸயே திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருந்தேன் மேம். வேற எந்த சோர்ஸும் பிரிலிம்ஸ்க்கு வந்துட்டு ரெஃபர் பண்ண முடியல. கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கல. அப்போ பிரிலிம்ஸ் அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கல. மேக்ஸும் வந்துட்டு சாரோட கிளாஸஸ் லைக் பேசிக்கா சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்வோமோ அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கா சொல்றதுனால, அங்க வந்துட்டு ஒரு ஷார்ட் கட்ஸ் இல்லாம நம்ம டைரக்ட்டா போடுறப்போ எதுவும் மறந்து போகல. ஃபார்முலாஸே எப்படி மறந்தாலும் ஞாபகம் பண்றது. இப்ப சிலிண்டர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அந்த ஹைட் அப்ப பை/ஆர் ஸ்கொயர் ஹெச் அந்த மாதிரி அவரு சொல்லிக் குடுத்தாரு. ஸோ அந்த ஒரு பேஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம் நோட்ஸ் எல்லாமே. தேங்க்யூ கவிதா. வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் தேங்க் யூ. அட்டெம்ப்ட்ல கொடுத்த 2 வருஷம் டைம்ல கரெக்டா படிச்சு சர்வீஸ் வாங்கி செட்டில் ஆயிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட கிளியர் பண்றதுக்கு அது ஒரு என்ன சொல்றது, நிறைய எஃபர்ட்ஸ் தேவைப்படுது. கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, கரெக்டான கைடன்ஸ் இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா டிஎன்பிசிங்கிறது ஒரு 5 இயர் 10 இயர் பிளான் மாதிரி தான் ஜென்ரலா எல்லாருமே பார்க்கும்போது, இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அதுவும் நல்ல கம்யூனிட்டி ரேங்க் இன் 400 அப்படிங்கிறது இட்ஸ் a great ஸ்கோர் தான். வெரி ஹாப்பி ஃபார் யுவர் சக்சஸ். இஸ் எனிபடி எல்ஸ் who wants to ask question கவிதாட்ட? கொஸ்டின்ஸே இல்லையா? அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, எனக்கு ஒரு நல்ல ஸ்டடி பார்ட்னரும் இருந்தாங்க மேம். விமலாவா? விமலா அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஆமா மேம். அன்னைக்கு நானும் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ண முடியாத சிச்சுவேஷனு. நல்ல ஸ்டடி பார்ட்னருக்கும் நாங்க டெய்லியும் பிளான் போடுவோம். நாங்க வாட்ஸ்அப்ல தனியா ஒரு 2 பேருக்குன்னே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஸ்டேட் டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல முடிஞ்ச அளவு அந்த பிளான் டெய்லி காலையில, நைட் என்ன ஷெட்யூல் அத ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா இப்போ இன்னொருத்தங்க வந்துட்டு நம்ம யாராவது ஃபுல் டைம் படிக்கிறவங்க கூட வந்துட்டு ஸ்டடியா வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நிறைய படிச்சிருவாங்க. நமக்கு மைண்ட் செட் இருக்கும். நான் எந்த மாதிரி டைப்னா ஒரு 100க்கு 98 வந்துச்சுன்னா, ஐயோ 2 மார்க் போயிடுச்சே அந்த மாதிரி தான் யோசிப்பேன். ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா ஒத்துக்கணும். இப்ப நிறைய படிச்சுட்டாங்களே நம்ம இன்னும் படிக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அவங்களும் ஃபேமிலி சுச்சுவேஷன் நம்மளுக்கும் அதே மாதிரி இருக்கு. கிட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அது வந்துட்டு நல்லா ஒரு கடைசி வரைக்குமே வந்துட்டு ஒன்னாவே படிச்சதுனால இப்போ நல்ல ஒரு
நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைச்சது மேம். ஒரே காலேஜ் அப்படிங்கிறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் அதுல தான் லிங்க் ஆச்சு. அந்த ஒரு கனெக்ட் வந்துச்சு ஒரே காலேஜ் அப்படிங்கிறப்ப. ஸோ அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு எனக்கு சிக்ஷால இருந்து கிடைச்சிருக்கு. ஓகே. 2 பேருமே நல்ல ரேங்க். அவங்களும் 200ஸ்ல ஏதோ ரேங்க், நீங்களும் 400ஸ்ல. ஸோ 2 பேருமே நல்ல கம்யூனல் ரேங்க், ஓவரால் ரேங்க். ஸோ 2 பேருக்குமே நல்ல சர்வீஸும் கிடைக்கும். மேபி ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல கூட சர்வீஸ் கிடைக்கலாம். ஒரே டிபார்ட்மெண்ட் கூட நீங்க 2 பேரும் ஸ்டேட் டாப்பர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல பேசி வச்சு சூஸ் பண்ணலாம். ஏன் கவிதா? ஒரே நாள் கவுன்சிலிங் நாங்க அப்ப பேசுவோம் மேம். ஆக்சுவலி உண்மையா பர்சனலா கொஞ்சம் பேசுவோம். இப்ப வந்துட்டு ஒரே நாள் கவுன்சிலிங் வரணும். அப்பதாங்க நம்ம மீட் பண்ணணும். சென்னையில தான் மீட் பண்ணணும். அப்படிதான் பேசிக்குவோம். ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரே அதெல்லாம் நாள் தான் கவுன்சிலிங் வரும்னு நினைக்கிறேன். ஆமா மேம். அது இல்லனாலும் முன்னாடி பின்னாடி வந்தாலும் நம்ம பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓகே. சொல்லிக்கிறோம். ஒரே டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிருங்க. ஸோ சிக்ஷால உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு, நல்ல கிளாஸஸ் கிடைச்சதெல்லாம் தாண்டி நல்ல ஃப்ரெண்ட், நல்ல கலீக், வேற ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே ஆமா. பேட்ச். நீங்க வேற டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் நீங்கலாம் ஒரே பேட்ச் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஒரே பேட்ச்ல ரிட்டையர் ஆவீங்க. ஸோ ம். இங்கிருந்து சர்வீஸ்க்குள்ள போய் டிபார்ட்மெண்ட்குள்ள போறதுக்கு முன்னாடியே நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட போறீங்க. ம். ஓகே, வெரி ஹாப்பி கவிதா. தேங்க் இந்த யூ மாதிரி மேம். ஹெல்தி ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹெல்தி காம்படிஷன் டெஃபினட்டா ஒரு பார்ட் ஆஃப் சக்சஸ் தான் ஆமா இல்லையா? மேம். நம்மளே ஒரு நாள் டயர்டா இருந்தாலும் இன்னொருத்தர் படிங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம சரி படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ம். புஷ்ஷா இருக்கும். வெரி இப்ப ஹாப்பி. எப்படின்னா கிளாஸஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஒட்டுக்கா எல்லாருக்கும் இருக்கப்போ அது எப்படி சொல்லுவாங்க, ஒரு கூட்டு பிரார்த்தனை செஞ்சா எல்லாமே கைகூடும் அப்படிங்கிற மாதிரிதான். இப்ப எல்லாருமே அந்த ப்ரெஷர்ல படிச்சுட்டு இருந்தோம். இப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு நாள்லாம் வீட்ல பயங்கர இஷ்யூஸ் இருக்கப்போ வந்துட்டு கிளாஸ்ல உட்காரப்போ அந்த சித்தார்த்ன்னு நினைக்கிறேன், எனக்கு நேம் ஞாபகம் வரல, மேக்ஸ் கிளாஸ் பத்தி ஒரு இது மாதிரி சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா சிரிச்சுட்டு, அப்போ ஒரு ஒரு 7 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாம். அந்த ஒரு 15 டேஸ் இருக்க கேப்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரியும் இருக்கும். இப்ப எப்பயும் படிச்சுட்டே இருக்கப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறப்போ மைண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். அடுத்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி இப்ப எப்படி காலேஜ் எல்லாம் படிப்போம்ல ஒண்ணா சேர்ந்து, அந்த மாதிரி தான் மேம். அது அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்க்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணாம. ஓகே. சிக்ஷா வந்து ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரியே இருக்கல இல்லையா? அப்போல்லாம் ஆமா. வெரி லைவ்லி, எல்லாரும் பேசிக்கிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்குமே அந்த குரூப் 2க்கு முன்னாடி அந்த எக்ஸாம் ஃபேஸ்ல போர்ஷன்ஸ் முடிக்கணுங்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாண்டி கொஞ்சம் லைட்டா தான் கிளாஸஸ் போச்சு. வி வர் லைக் டூ மச் கனெக்டட், எல்லாமே பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே, வெரி ஹாப்பி கவிதா. எஸ். தேங்க்யூ மேம். நம்ம ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்றீங்க? மேம் எஃபோர்ட் போட்டா கிடைக்காததுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இஃப் நாட் ஒரு டைம்ல கிடைக்கலனாலும் நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும். எஃபோர்ட் ரொம்ப போடணும். அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கப்போ, கிட்ஸ் மேனேஜ் பண்றப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ் போடணும். எல்லாமே இப்ப எப்ப பார்த்தாலும் ஹெட்செட் போட்டுட்டே இருக்கப்ப அது சொல்லுவாங்க, இது என்ன காதுல மாட்டிட்டு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ யாரு என்ன சொன்னாலும் நம்ம எந்த பாத்துல போறோம் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா, அதுக்கு வந்துட்டு தடையா எது வந்தாலுமே அத எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். இப்போ அதுல ஒரு ப்ராப்ளமே வருது அப்படின்னா, அத எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத விட இத விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற தாட் வந்துட்டு வராம இருந்தாவே நம்ம சக்சஸ் ஆயிடலாம். சார் சொல்வாரு கிளாஸ்ல ஒரு டைம், இந்த ஃபீல்ட்ல வந்ததுக்கு அப்புறம் நீங்க இத விட்டு போறவங்களுக்கு சர்விஸ் கிடைக்காது. இதுல இருக்கவங்களுக்கு சர்விஸ் கிடைக்கும். அவ்வளவுதான். அந்த அஷ்யூரன்ஸ் என்னால குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் மேம் நம்ப இதுல இருந்து போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அது லாஸ் தான். லாஸ் தான். நம்ம திரும்ப இதுக்குள்ள வர்றது கஷ்டம். இப்ப மெயின்ஸ் முடிச்சு நான் ஒரு 1 மந்த் மட்டும் பிரேக் எடுத்தேன். நான் ஃபேமிலி கூட ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு 1 மந்த் புக்ஸ் எடுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும். குரூப் 1 படிக்கிறப்போ ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறப்போ அது ஸ்டார்ட் பண்ண மெதுவா. பட் அந்த 1 மந்த் பிரேக் எடுத்துட்டு திரும்ப உட்கார்றப்பயே என்னால உட்கார முடியல. ஃபோன் பழகிருச்சு. ஏதாவது பார்க்கலாம்னு தோணும். அந்த மாதிரி ஹேபிட்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சுரும். என்னன்னா ஃபோக்கஸ்டா இருக்கப்போ அந்த எல்லாரும் யூஸ் பண்ற வேர்ட் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹார்ஸ் ஆவது முடிஞ்ச அளவு வந்துட்டு படிச்சிடணும். எங்க இருந்தாலும் அட்லீஸ்ட் என்ன அன்னைக்கு நடந்துச்சு, கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி கேட்டுட்டோம்னா, நம்ம கொஞ்சம் இந்த லைன்லயே இருக்கலாம் மேம். ஃபுல்லா எஃபோர்ட் போடணும். மதரா இருக்கவங்க எல்லாமே ஒரு ரொம்ப எஃபோர்ட் போடணும். அதே மாரி பேச்சுலரா இருக்கவங்க, இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு அ மேக்ஸிமம் டைம் கொஞ்சம் நெறைய இருக்கும். நம்ம இப்பலாம் ரெக்ரெட் பண்றோம் ரொம்ப. அப்ப படிச்சிருந்திருக்கலாமோ! தெரியல நமக்கு இந்த ஃபீல்ட் எல்லாம் தெரியல அப்படிங்கிற மாரி. இப்ப அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா, அதுவே அவங்களுக்கு ஒரு உள்ள வந்திருக்கிறதே ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ் மாரி தான். ஸோ அவங்க ஃபுல்லா அந்த டைம வந்துட்டு யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா சக்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பா கிடைச்சிரும். அதுதான் வேற எதுவும் இல்ல.
தேங்க்யூ. எஸ், எனிபடி வேற யாராவது கொஸ்டின்ஸ் இருக்கா கவிதாட்ட? நோ கொஸ்டின் சார், எல்லாமே கவிதா சொல்லிட்டாங்களா இல்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லையா? என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம்னு இருக்கீங்க கவிதா? மேம் எதுவும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்க்கலாமான்ட்டு யோசனையில இருக்கு மேம். ம். ஏன்னா பார்ப்போம். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க எல்லாரும். ஆர்ஐ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு சிலர் வந்துட்டு எடுக்கலாம்னு சொல்றாங்க. எது ஒரு கன்ஃபியூஷன் மேம். அதுதான் சார் ஒரு செஷன் வைக்கிறேன் நீங்க சொன்னீங்க மேம் எல்லாருக்கும் கவுன்சிலிங் முன்னாடி. அதுக்கு அந்த செஷனுக்கு தான் ஆக்சுவலி வெயிட்டிங். ஒரு இன்செக்ட் கிடைக்கும் எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே. இங்க எப்படின்னா ஓப்பன் வேகன்சி மாதிரினா கள்ளக்குறிச்சியில போட்டிருக்காங்க மேம். ஒரு ரூரல் டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஆர்ஐக்கும் தான் போட்டிருக்காங்க. மத்ததெல்லாம் எப்படி எங்க வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அது எதுவும் தெரியல மேம். ஓகே. அதனால ஆஃப்டர் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் அந்த செஷன் வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். பட் உங்களுக்கு போகும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க நிறைய சூஸ் பண்றதுக்கு இருக்கும். ஓகே பிரான்ச் ஓகே பின்னாடி போகும்போது அவங்களுக்கு சூஸ் பண்றப்போ டிசைட் பண்ணிட்டு போறப்போ இது பெருசா இருக்காது. என்ன அவைலபிளோ அதை வச்சு சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் உங்க கேஸ்ல ஃபர்ஸ்ட் 1 or 2 டேஸ்ல கவுன்சிலிங் போது யூ வில் ஹேவ் ஆல்மோஸ்ட் 5500 வேகன்சிஸ் இருக்கும் போது நீங்க சூஸ் பண்றதுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ரேங்க் நல்ல ரேங்க் வாங்குறது கொஞ்சம் படிக்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நல்லா படிக்கிறதுல இருக்கிற அட்வான்டேஜ் அதுதான். என்ன கிடைச்சதுல வேலை பார்க்கறதோட நமக்கு பிடிச்ச இருக்கிறதுல நமக்கு பிடிச்சதை ஒன்று சூஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறது. ஸோ கவிதா நீங்க கிளியர் பண்ணதும் இல்லாம அந்த ரேங்க்லயும் கிளியர் பண்ணியிருக்கு. உங்க ஸ்டடி பார்ட்னரோட ஒரே நாள் கவுன்சிலிங் போறீங்க. ஸோ ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ். இன்டர்வியூ எங்க அம்மா என்ன நம்பல மேம். நேத்து கூட கேட்டாங்க கிடைச்சிருமா கண்ணு, எதுவும் இஷ்யூ வராதுல்ல, வேலை கிடைச்சிரும்ல அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க. ஓகே. இப்போ நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னோன்னு நிஜமா அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஆமா மேம். இப்போ மெயின்ஸுக்கு வந்துட்டு நான் அங்கதான் இருந்தேன். ம். ஃபுல்லா எல்லாமே பாப்பா பாத்துக்கிறது எல்லா ஒர்க்குமே அம்மா தான் பண்ணிக்கிட்டாங்க. தங்கச்சி இருக்கா, தங்கச்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா. பட் ஃபுல் ப்ரெஷர் அவங்க மேல போட்டுட்டேன் நானு. நான் அந்த ப்ரெஷரை எடுத்துக்கல. எப்படின்னா காலையில நான் ஒரு 9:00 பின்னாடி வீட்ல தான் போய் படிச்சேன். வீட்ல இருந்தா அவக்கு ரொம்ப 2 இயர்ஸ் தான் அப்படிங்கிறப்போ 1½ இயர்ஸ் தான் அந்த மெயின்ஸ் இருக்கப்போ படிக்காதம்மா புக்கு முடிவை அப்படிம்பா. வந்து மடியில படுத்துக்குவா. அந்த மாதிரி நிறைய சேட்டை பண்ணிட்டே இருக்கிறதுனால சரி எனக்கு எப்படின்னா சுத்தி ஏதாவது நடந்துட்டே இருந்தா என்னால படிக்க முடியாது மேம். தனியா என்னை விட்டாதான் வந்துட்டு என்னால படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி ரிலேஷன் வீட்ல தான் போய் டெய்லி 9:00 போயிடுவேன். ஈவினிங் ஒரு 5:00 வந்துடுவேன். அந்த 9 to 5 ஃபுல்லாவே ஃபுல் ஃபிளெஜ்டா படிச்சேன். இப்ப வந்துட்டு அம்மாக்கு தான் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுத்தேன். எல்லாமே எதுவுமே நான் பண்ணல. அம்மா தான் வந்துட்டு எல்லாமே. இப்ப வந்துட்டு எப்படின்னா அம்மாவும் வந்துட்டு எங்க அம்மா டெய்லர் மேம். அவங்க ஸ்டிச் பண்ணாதான் வீடியும் கொஞ்சம் ரன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஆக்சுவலி அங்க. அப்ப வந்துட்டு அவங்க அத பெருசுபடுத்தாம ஃபுல் சப்போர்ட் குடுத்தாங்க. அம்மா வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் குடுத்தாங்க. அதான் விட்டுட்டு வேலைக்கு போ அப்படின்னு சொன்ன அம்மா வந்துட்டு இப்ப விட்டுட்டு குரூப் 1 படி அப்படின்னு சொல்றாங்க. அதனால அம்மா தான் ஃபர்ஸ்ட் ஹாப்பி மேம். அம்மா, ஹஸ்பண்ட் அப்புறம் பாப்பா. 3 பேருக்கும் தான் மேம் எல்லாமே எல்லா கிரெடிட்ஸ். அப்புறம் கிளாஸஸ் ஃபுல்லா. ஓகே. உங்க சிஸ்டர் என்ன பண்றாங்க? மேம் சிஸ்டர் வந்துட்டு இப்போ டிப்ளமோ ரொம்ப 12 இயர்ஸ் டிஃபரன்ஸ் மேம். அவங்க இப்பதான் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ ஃபர்ஸ்ட் இயர் மேம். ஓகே. சிவில் எடுத்திருக்காங்க. ஓகே. அதுவும் இந்த ஃபீல்டுக்குள்ள இப்ப வந்த வாட்டி சிவில்ல நிறைய வேகன்சிஸ் வருது. ஜேடிஓ இந்த மாதிரி வர்றதுனால நான் தான் இதுக்குள்ளேயே வந்துடலாம். நீ சிவில் எடுத்து படி எப்படியாவது உள்ள வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிவில் எடுக்க வச்சுட்டேன் மேம். ஓகே. ஓகே. இப்போ அந்த செஷன்ல ஏதோ ஒரு செஷன் எனக்கு ஞாபகம் இல்லை நீங்க எந்த செஷன் பாத்தீங்கன்னு. பட் ஏதோ யூடியூப்ல ஒரு செஷன்ல we were talking about யூத் generation. பேப்பர் சேனல்ல பார்த்தோம் மேம். யூத் பேப்பர் சேனல்ல உங்க வீடியோ ஒண்ணு பார்த்தோம் மேம். ஓகே. மேபி இப்போ நீங்க சர்வீஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அது உங்க ஜெனரேஷன் எப்படி மாத்த போகுது கவிதா? இன்னும் நான் விமலாக்கு சொன்ன அதே தான். இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் சர்வீஸ் இருக்கு. ஸோ நீங்க ஒரு பெரிய போஸ்ட்ல தான் ரிட்டையர் ஆவீங்க. டிஆர்ஓ இன்னும் ரெவென்யூ எடுத்தா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு போஸ்ட்ல தான் நீங்க ரிட்டையர் ஆகும்போது இருப்பீங்க. இன்கேஸ் அதுக்கு முன்னாடியே குரூப் 1 போயிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னும் 10-12 இயர்ஸ்லயே நீங்க நல்ல பொசிஷன் போயிருவீங்க. அதுக்கப்புறம் இட்ஸ் லாங் டிராவலா தான் இருக்க போகுது. ஸோ அந்த அந்த செஷன்ல நம்ம பேசினோமே, நீங்க இன்னைக்கு படிச்சீங்கன்னா ஜென்ரேஷன்ஸ்ல இது ரிஃப்ளெக்ட் பண்ணும், மாறும். இப்ப எப்படி மாற போகுது நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இதெல்லாம் யோசிச்சு பார்த்திருப்பீங்கல்ல? ஆமா மேம். எப்படின்னா இப்போ அடுத்து அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுறதே என்னோட சிஸ்டர்ல ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேம்.
இப்போ எங்க வீட்ட சுத்தி நெறைய பேர் வந்துட்டு இப்ப இந்த 10th, 12th காலேஜ் அந்த டைம்ல இருக்காங்க. நம்ம ஒரு கான்ஃபிடென்ட் குடுக்கணும். இப்ப அடுத்து பாப்பாக்குமே இந்த லைன்னா பெட்டரா இருக்குமோ! நம்ம தான் யுபிஎஸ்சி படிக்கணும்னு ஆசைப்பட்டோம். இது எல்லாரும் சொல்ற மாரி தான் திணிக்கிற மாரி இருக்கும். அவங்களுக்கு என்னவோ அதுதான். இருந்தாலும் ஒரு ஆசை உள்ள கலெக்டர் ஆயிடணும். அந்த ஏன்னா நான் சின்ன வயசுல ரொம்பவே இது யோசிச்சிருக்கேன் மேம். பட் கரெக்ட்டான கைடன்ஸ் இல்ல. தெரியல ஆக்சுவலி இந்த மாரி படிக்கணும் அப்படிங்கிற கைடன்ஸ் இல்ல. ஜெனரேஷன் சேஞ்ச் அப்படிங்கிறப்போ அது ரொம்பவே சேஞ்ச் ஆகும் மேம். சுத்தி இருக்கவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ட் குடுக்குற மாரி இருக்கும். ஓகே. ரொம்பவே கான்ஃபிடன்ட் குடுக்குற மாரி இருக்கும். இப்போ அ அங்க எங்க வீட்ட சுத்தி நெறைய பேர் இருக்கப்போ, இது என்ன எப்ப பார்த்தாலும் புக்கும் கையுமா உட்கார்ந்திருக்கு. என்ன எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னா, பாப்பாவ பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவ கொஞ்சம் லீனா இருப்பா. அ அ ஏன் நான் ஒழுங்கா கவனிக்கிறது இல்ல. அந்த மாதிரி எல்லாமே நெறைய கமெண்ட்ஸ் வரும். ஆ அதெல்லாம் இல்லாம வச்சுட்டும் கிட்ஸ வச்சுட்டும் படிக்கலாம். நம்ம வந்துட்டு சக்சஸ் கிடைக்கலாம் அப்படிங்கிறப்போ, சுத்தி இருக்க அந்த யங் ஜெனரேஷனே வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஒருத்தர் அந்த இடத்துல வர்றது வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுக்கும். எல்லாருக்குமே கான்ஃபிடன்ஸ் குடுக்கும் மேம். காசு குடுத்தா தான் முடியுமோ அப்படிங்கிற மைண்ட் செட்டே முதல்ல சேஞ்ச் ஆகும். சுத்தி இருக்கவங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நம்ம வீட்டிலேயே சேஞ்ச் நடக்கும். சுத்தி இருக்க சொசைட்டிலயும் அந்த சேஞ்ச் வந்துட்டு தெரியும். தைரியமா படிக்கிறதுக்கு உள்ள வருவாங்க அப்படிங்கிற தாட் வந்துட்டு வருது மேம். சூப்பர், சூப்பர். வெரி ஹாப்பி கவிதா. எஸ், யூத் பேப்பர்ல ஏதோ ஒரு என்னோட இன்டர்வியூ பார்த்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பட் இப்ப இந்த யூத் பேப்பர் சேனலே வந்து இந்த மாரி நெறைய அச்சீவர்ஸ் தான் அவங்க இன்டர்வியூ போடுவாங்கல்ல. ஸோ அதே யூத் ஆமா. பேப்பர்ல கண்டிப்பா ராஜேஷ் சார் என்னைக்காவது உங்களையும் ஒரு இன்டர்வியூ கேட்பாரு. நீங்க குடுத்துருவீங்க இல்லையா? அந்த பொசிஷனுக்கு இந்த வெரி ஷார்ட் ஸ்பேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யூத் பேப்பர் ராஜேஷ் சார் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா யாரும் ரொம்ப சின்சியரா படிச்சவங்க, அந்த ம். கிராஸ் ரூட்ல இருந்து மேல வர்றவங்க, இப்போ கள்ளக்குறிச்சியில இருந்து ஒரு கிராமத்துல இருந்து எனக்கு உண்மையாவுமே படிச்சு மேல வரவங்க அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா தான் இன்டர்வியூ எடுப்பாரு. அவரோட சேனல்லே வந்து அந்த பாஷ் கிரவுட் எல்லாம் இருக்காது. ஸோ அப்ப அந்த சேனல்ல நீங்க என்னோட இன்டர்வியூ பார்த்த மாதிரி நீங்களும் அதே சேனல்ல கண்டிப்பா ஒரு நாள் இன்டர்வியூ கொடுக்க தான் போறீங்க. அந்த உங்க இன்டர்வியூ பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் படிக்க போறாங்க. ஸோ இது அப்படியே உங்க வீட்ல உங்க வீட்டை சுத்தியும் இல்லாம இட்ஸ் கோயிங் டு கிரியேட் அ பிக் ஜெனரேஷன் சேஞ்ச் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா ஒரு விமென் ஆஃப்டர் மேரேஜ் ஓகே இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. பொதுவா கல்யாணம்னாலே வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, குழந்தை பிறந்தா மொத்தமா முடிஞ்சிருச்சு இல்லையா? முடிஞ்சு டோட்டல் மெயினா சாப்டர். அதுதான் மேம். குழந்தை பிறந்தா மொத்தமும் முடிஞ்சிருச்சு. அந்த மைண்ட் செட்டுக்கு தான் மேக்ஸிமம் கொண்டு வந்துடுறாங்க நம்மளையுமே. மென்னு சாப்பிடுறது பட்டும் வாழைக்கிற மென்னு சாப்பிட்டு இப்ப கவிதா சொன்னதை வச்சு நான் எப்படி ரெசனேட் பண்றேன்னா, கவிதா அவங்க ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் கிட் உங்க குழந்தைக்கு 9 months இருக்கும்போது படிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு அவங்க குழந்தைக்கு 3 வயசுல அவங்க சர்வீஸ் வாங்கிட்டாங்க. ஸோ குழந்தை வளரும் போது அவங்களும் அவங்க அடுத்த கெரியருக்கு போயிட்டாங்க. அது எல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப் தான். வெட்டிங் பார்ட் ஆஃப் லைஃப், டெலிவரி, மெட்டர்னிட்டி பார்ட் ஆஃப் லைஃப், குழந்தை வளர்க்கறது அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் பார்ட் ஆஃப் லைஃப். அதோட சேர்ந்து அந்த டைம்ல 3 வருஷம் எங்கேயும் வெளியே போக முடியாது, ஒர்க் பண்ண முடியாது, ஃபீட் பண்ணணும், குழந்தைக்கு நம்மளோட தேவை இருக்கும். அந்த டைம்ல நம்மளுமே நம்மள வந்து இந்த மாதிரி ஆன்லைன்லயே படிச்சுட்டு நம்ம எதுவும் ப்ரெஷர் பண்ணாம பெருசா பேர்டன் இல்லாம இப்படியே படிச்சா இப்ப 3.5 years குழந்தை ப்ரீகேஜி போகும், இல்ல எல்கேஜி போகும், இவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் போவாங்க சர்வீஸ்க்கு. ஸோ இதைதான் நான் பல வருஷமா 5 வருஷமா சிக்ஷா ஆரம்பிச்சதுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இதை நான் திருப்பி திருப்பி நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கேன். எஸ்பெஷலி அந்த டைம்ல மாமி டாக்ஸ் கௌசல்யா வந்து இதை பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. ஆமா, ஒரு மதர் வந்து அந்த இனிஷியல் ஃபேசஸ்ல அவங்களுக்கான டைம் இன்வெஸ்ட் பண்ணா குழந்தையும் வளர்ந்துரும், அம்மாவும் வளர்ந்துருவாங்க அப்படின்னு. ஸோ அதோட ரிசல்ட் தான் இப்போ கவிதா எல்லாம் அப்படின்னு நினைக்கும் போது ஐம் வெரி ஹாப்பி. சிமிலர்லி நான் சொல்லணும், சிக்ஷாவுமே ஐ ஸ்டார்டட் when my son was 7 months தான். ஸோ அவன் 4 வருஷம் ஸ்கூலுக்கு போகும்போது 4 வயசுல அவன் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கிட்ட அப்பவே 40 ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுதான் கவிதாக்கும் எனக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி. எல்லா மதர்ஸ்க்கும் இது ஆக்சுவலி அவங்க வந்து இதை என்ஜாய் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த 4 வருஷம் கண்டிப்பா வேற எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. நானும் வெளியே போயிருக்க முடியாது, கவிதாவும் வெளியே போயிருக்க முடியாது. ஸோ அவன் எல்கேஜி போகும்போது ஐ ஹேட் அ பிக் பிராண்ட் கால் சிக்ஷான்னு ஒரு பிராண்ட் இருந்துச்சு. சிக்ஷாவும் நிறைய பேர் ட்ரஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய ரிசல்ட்ஸ். இப்பதான் அவன் எல்கேஜி போறான், எனக்கு நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கு. இப்போ நான் அந்த 4 மாசம் குழந்தை 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 அப்படின்னு எதுவும் நம்மளால பண்ண முடியாதுன்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு இது இருந்திருக்காது. கவிதாக்கும் அதே சிச்சுவேஷன் தான். ஸோ மதர்ஸ் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னைக்குமே. எல்லாருமே படிக்கணும், எல்லாருமே சர்வீஸ் வாங்கணும், பட் மதர்ஸ் வந்து இந்த ஃபேஸை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ கவிதா, அதை நீங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளவுதான். அது ஓகே மேம். அது ரொம்ப அஷ்யூர் பண்ணியிருக்கீங்க, ரீஅஷூரன்ஸ் கொடுத்திருக்கீங்க. எஸ். ப்ரிலிம்ஸ் அன்னைக்கு தான் மேம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாப்பா விட்டுட்டு வெளியவே போறேன். வீட்டை விட்டு அவளை விட்டுட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு தான் நான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி லீவ் பண்ணிட்டு போனதே கிடையாது.
ப்ரிலிம்ஸ் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த ஹாஃப் டே அவங்க நம்ம இல்லாம வெளிய போறோம் அப்படிங்கிறது அன்னைக்குதான் மேம். ஓகே. பிரிலிம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அவுட்டிங் போயிருக்கீங்க ஆஃப்டர் டெலிவரி. ஆமா மேம். ஆக்சுவலி அவுட்டிங் தான் மேம். அன்னைக்கு போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டோம். நமக்கு தெரியல கட் ஆஃப் என்ன தெரியல. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எழுதியிருக்கோம். சும்மா 5 இயர்ஸ் கழிச்சு காலேஜ் முடிச்சுட்டு இப்பதான் போறோங்கிறப்ப ஓரளவு நம்ம படிச்சதுக்கு எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது. கட் ஆஃப்லாம் அப்ப எதுவுமே தெரியல. வெளியே வந்ததும் ஃபோன்லாம் எதுவுமே எடுக்கல மேம். ஹஸ்பண்ட் கூடயுமே அதிகமா பேசுற அந்த டைம் வந்துட்டு பர்சனல் டைமே இல்லாம போயிடுச்சு. வந்துட்டு அன்னைக்கு தான் அவுட்டிங் போனோம். ஆக்சுவலா படத்துக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் மேம். ஏன்னா அன்னைக்கு தான் எங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு ஒரு காரணத்தை வச்சுட்டு நாங்க வெளியே போயிட்டோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலா சிச்சுவேஷன். ஆக்சுவலி உங்க எக்ஸாம் வந்து May 21st. ஆமா மேம். May 21st. நீங்க எப்போ சிக்ஷா ஜாயின் பண்ணீங்க? நான் வந்துட்டு நவம்பர் எண்ட்ல ஜாயின் பண்ணேன் மேம். டிசம்பர்ல வந்துட்டு கிளாஸஸ் கொஞ்சம் அட்டன் பண்ணேன். பட் அட்டன் பண்ண முடியல. அப்பதான் ஷிஃப்ட் பண்ணதுனால கண்டினியூஸா லைவ் கிளாஸஸ் அப்படின்னு ஜாயின் பண்ணது பிப்ரவரி ஸ்டார்டிங்ல, ஜனவரி எண்ட்ல வந்துட்டு லைவா கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன் மேம். அப்ப வந்துட்டு எக்ஸாம்னால எனக்கு ரெக்கார்டிங்ஸ் வருதுன்னா நைட் மட்டும் ரெக்கார்டிங்ஸ் பார்த்து எழுதி வச்சுக்கோம். பட் படிக்க முடியாது, பெருசா அந்த டைம்ல படிக்க முடியாது. ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் டிசம்பரும் நீங்க ரெக்கார்டிங்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், May 21st கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் படிச்சு நீங்க பிலிம்ஸ் கிளியர் பண்ணிருக்கீங்க. ஐ திங்க் உங்க கட் ஆஃப்மே நல்ல கட் ஆஃப் 148, 149 போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, 149. ஒரு 5 மாசத்துல ஸ்கூல் புக்ஸ் படிக்கல, எதுவுமே படிக்கல, வெறும் கிளாஸ் நோட்ஸ் மட்டும் படிச்சு நீங்க பிலிம்ஸ் அது அந்த டெசிஷன் தான் மெயின்ஸ் கிளியர் பண்றதுக்கான முக்கியமான டெசிஷன். அந்த டைம் ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணி பிரிலிம்ஸ் டிக்கெட் வாங்காம இருந்திருந்தா நமக்கு மெயின்ஸ் எவ்வளவு டைம் இருந்தாலும் நீங்க எவ்வளவு எஃபர்ட் போடுற மாதிரி இருந்தாலும் படிச்சிருக்க முடியாது. படிக்க முடியாது. சோ இன்னொன்னு என்னன்னா, நான் வந்துட்டு ஃபுல்லா அந்த 5 மந்த்ஸ்ங்கிறது ஒரு 10 மந்த்ஸ்க்கான எஃபோர்ட் மாதிரி போட்டேன் மேம். இப்ப எப்படின்னா கிளாஸஸும் ஃபுல்லா இருக்கிறதுனால படிக்க டைம் இருக்காது. அப்ப வந்துட்டு காலையிலயும் 5 மணிக்கு கிளாஸ் இருக்கும். ஒரு 2:00 தூங்குறது, 5:00 எந்திரிக்கிறது, 1:00 தூங்குறது, அந்த மாதிரியும் ஒரு மாதிரி வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு மேம் அந்த சிச்சுவேஷன். ஓகே. இப்போ இன்னும் ஒரு விஷயம் நான் ஆஃப்டர் கவிதா பேசினதுக்கு அப்புறம் என்ன சொல்லணும்னா, நிறைய பேர் சொல்றாங்கல்ல 3 வருஷமா டிஎன்பிசி படிக்கிறேன், பிரிலிம்ஸே கிளியர் ஆகல, 2 வருஷமா படிக்கிறேன் கிளியர் ஆகல அப்படி. அந்த 5 மாசத்துல கவிதா எல்லா புக்கும் படிச்சு அவங்களே நோட்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும்னா அது டெஃபினட்டா முடிஞ்சிருக்காது. அப்ப அந்த பிரிலிம்ஸ் மிஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ 2 வருஷம் ஆயிருக்கும். இப்ப அடுத்த பிரிலிம்ஸ் அப்போ 3 வருஷம் ஆயிரும். இதுதான் ஆஸ்பிரன்ஸ் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களே ஒரு நோட்டா 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்னு எடுத்து எல்லாத்தையும் கோர்த்து எதுக்கு பின்னாடி எது வரும்னு ஒரு கோர்வையா படிச்சு நோட்ஸ் எடுத்தா அப்படின்னா அந்த 5 மாசத்துல பாசிபிள் அப்படின்னா பாசிபிள் இல்ல. அததான் சிக்ஷா சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துச்சு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அந்த 5 மாசத்துல கூட எல்லா சப்ஜெக்ட்ஸுமே முடிச்சுட்டு இப்போ ப்ரிலிம்ஸ்ல 150 கட் ஆஃப் போட்டுட்டு வருது அப்படிங்கிறது தான். அந்த டிஎன்பிசியே கொடுமையானதா 3 வருஷம் ஆகுமானா இல்ல. ஸ்ட்ராட்டஜி நீங்க கொஞ்சம் மாத்தி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 3 மாசத்துல கூட கிளியர் பண்ணலாம். ப்ரிலிம்ஸ் அந்த பிப்ரவரி, மார்ச்ல ஆரம்பிச்ச பேட்ச் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதி இன்னைக்கு சர்வீஸ்ல இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அது வந்து அந்த தப்பான ஒரு மித்து என்ன 3 வருஷம் ஆகும் 4 வருஷம் ஆகுங்கிறது தப்பான விஷயம். இதுதான் அதோட இது என்ன கரெக்டா கவிதா நான் சொல்றது? ஆமா மேம். அதான் கரெக்டான கைடன்ஸ் கண்டிப்பா தேவை மேம். ஏன்னா காம்படிஷன் அவ்வளவு ஹெவியா இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த கைடன்ஸ் வந்துட்டு கிடைக்கலன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளாவே இருக்கும். அந்த கைடன்ஸ் கரெக்டான கைடன்ஸ் வேணும், ஃபுல் எஃபோர்ட் இருக்கணும், எல்லாம் கை கூடுறப்போ கரெக்ட் அந்த சக்சஸ் வந்துட்டு நமக்கு கிடைச்சிரும் மேம். ஓகே, தேங்க்யூ கவிதா. எஸ், நிறைய பேசியிருக்கோம் கவிதா கூட. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்க சம்படி ஃப்ரம் கள்ளக்குறிச்சி யாராவது இருக்கீங்களா? இருந்தா நீங்க இன்னும் கனெக்ட் ஆகலாம். உங்க ஊரை சேர்ந்த ஒரு அரசு அதிகாரி. எஸ், எனி டவுட்ஸ்? சும்மா கேளுங்க, நம்ம கவிதா தான், காசுலாம் கேட்க மாட்டாங்க. கவிதா என்ன டவுட் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஓகே, எல்லாமே நம்மளே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ வெரி ஹாப்பி கவிதா. ஒன்ஸ் அகேன் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க ஜேர்னி ஃபர்ஸ்ட் டைம்லேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாறி இருக்கு. கண்டிப்பா இந்த குரூப் 1 படிங்க. டெஃபினட்டா நம்ம அதே 5 மாசம் கிளாஸ் நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா குரூப் 1 கிளியர் ஆயிரும். ஸோ குரூப் 1 பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் பார்த்துக்கலாம். டெஃபினட்டா குரூப் 1 ஆஃபீஸர் ஆயிருங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே குரூப் 1 ஆஃபீஸரா ஸ்டேட் ரேங்க் வாங்கி அந்த ஸ்டேட் டாப்பர்ஸ் குரூப் அப்படியே வச்சு 2 பேரும் ஸ்டேட் ரேங்க் வாங்கிடுங்க. நானும் விமலா கவிதா 2 மதர்ஸ் ஃப்ரம் சிக்ஷா குரூப் 2 அப்புறம் குரூப் 1 ஆஃபீஸர்ஸ்னு நானும் பெருமையா சொல்லிக்குவேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் படிங்க. எந்த சப்போர்ட் வேணாலும் ஆல்வேஸ் சிக்ஷா இஸ் தேர். ஐ விஷ் யூ ஒன்லி சக்சஸ். தேங்க்யூ கவிதா. தேங்க்யூ so much.